யாக்கோபின் சரித்திரம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15 to 18 வரை ஒரு வாசிக்கலாமே. வேதம் சொல்லுகிறது அதனுடைய 15வது வசனம், எளியவனை அவர்கள் வாயிலிருந்து பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கு விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு. தீமையான தன் வாயை மூடும். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவர் காயப்படுத்தவும் தெரியும், கட்டு போடவும் தெரியும். அல்லேலூயா. அதனுடைய 17வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். நல்ல கவனிங்க. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு அற்பமாய் எண்ணப்பட்டவரை அற்புதமாய் மாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க, அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களை தேவன் இன்றைக்கு அற்புதமாய் மாற்றப்படுகிறார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நம்ம தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில நம்மளை அற்புதமாய் மாற்ற வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். நம்ம அதை பெற்றுக்கொண்டுதான் நாம் செல்ல போகிறோம். அநேகருக்கு அந்த வாய்ப்புகள் என்ன செய்யல, நழுவ விட்டுட்டாங்க. நம்ம சபைக்கு வர நிறைய கூட என்ன செஞ்சாங்க, இந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டாங்க. ஆனா ஆவியானவர் சொல்கிறார், அற்பமா எண்ணப்பட்ட உன்னை நான் அற்புதமாய் மாற்றப் போகிறேன். ஆவியானவர் தெளிவா இன்னைக்கு சொன்ன வார்த்தை. இன்னைக்கு அநேகர் அற்பமா எண்ணப்படுகிறார்கள். நீ ஏழை என்று அற்பமா எண்ணப்படுகிறாயா? நீ படித்தவன் என்று அற்பமா எண்ணப்படுகிறாயா? என்று சொல்லுகிறது, படித்தவன் படிக்காதவனை அற்பமா எண்ணுகிறான். ஐஸ்வர்யவான் ஒன்றும் இல்லாதவனை அற்பமா எண்ணுகிறான். அது மட்டுமல்ல, வேலை செய்கிறவன் வேலை இல்லாதவனை அற்பமா எண்ணுகிறான். எல்லாவற்றிலும் உயர்த்து நிற்கிறவன் தாழ்ந்தவனை அற்பமா எண்ணுகிறான். நான் உயர்ந்தவனை தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி அற்பமாய் எண்ணுகிறான். அவர் சொல்கிறார், அற்பமாய் எண்ணப்படுகிற நம்மை தேவன் அற்புதமாய் மாற்றுகிற ஒரு நேரத்துல கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல நான் ஒரு 3 நேரம் காட்டி கொடுப்பேன். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். கொஞ்சம் வேகமா உங்களுக்கு சுருக்கமான காரியங்களை காண்பித்து கொடுத்து விட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் ஒருவர் வாசிக்கலாமே. மத்தேயு 18 அதனுடைய 10. எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க யாரையும் அற்பமா எண்ணாதுங்க. ஒருவேளை உங்களை என்னன்னா நீங்க அற்புதமா மாறுவீங்க. நீங்க பிறரை அற்பமா என்னன்னா அவங்க உங்க முன்னாடி அற்புதமா இருப்பாங்க. நான் அல்ல, எனக்கு எதிரில் நிற்கிற நானும் எனக்கு எதிரில் நிற்கிற யாரையும் நான் அற்பமா ஒரு நாள் நினைச்சக்கூடாது. நான் வேதத்துல ஒரு சில நம்மளுக்கு காண்டி கொடுக்கிற பாருங்களேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள் ஒரு வாசிக்கலாமே. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். வாசிங்க. சாராள் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டு அற்பமாக எண்ணினாள். நல்ல கவனிங்க. ஆகார் யார் தெரியுமா? அடிமை பெண். எகிப்து தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்டவள் இந்த ஆகார். வேதம் சொல்லுகிறது, அவள் யார் என்பதை முதலாவது மறக்கிறாள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தெரியுமா? சாராள் தன்னுடைய ஸ்தானத்தை தான் யார் ஒரு எஜமாட்டி தன்னுடைய ஸ்தானத்தையே அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அவள் கர்ப்பவதியான பொழுது வேதம் சொல்கிறது, தன்னுடைய நாச்சியாரை அவள் அற்பமாய் எண்ணினாள் என்று சொல்லப்படும். நான் 2 காரியங்கள் சொல்றேன். அற்பமாய் எண்ணினவள், அற்பமாய் எண்ணப்பட்டவள். அற்பமாய் எண்ணினவள், அற்பமாய் எண்ணப்பட்டவள். அற்பமாய் எண்ணினது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆகார். அற்பமாய் எண்ணப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா சாராள். நான் 2 பேரை ஏன் காண்பித்துக் கொடுக்கிறேன்னா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆகாரை போல் இருக்கிறீர்களா இல்லது சாராளை போல் இருக்கிறீர்களா? நல்ல கவனிங்க. இந்த ஆகாரை குறித்து நாம் பார்க்குமானால் தன்னுடைய உயர்வை மறந்தாள். ஒரு மனிதன் தேவன் தன்னை அல்லது தன்னுடைய எஜமானன் தன் உயர்த்தினதை மறைக்கிற பொழுது அவன் பிறரை அற்பமாக எண்ணுகிறான் என்று வேதம்
வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது வேதம் சொல்லுகிற தேவஜனங்களே, தன்னுடைய ஸ்தானத்தை மறந்ததினால், தன்னுடைய உயர்வை மறந்ததினால் நடந்தது என்ன தெரியுமா? தன்னுடைய நாச்சியாரை அற்பமாய் எண்ணினால், அற்பமாய் எண்ணப்பட்டதினால் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவர் துரத்தப்படுகிறார். நடந்துச்சா இல்லையா? ஆகாரை அவருடைய நாச்சியார் துரத்தி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது சொல்றா, நீ போய் அவருடைய நாச்சியாருக்கு அடங்கி இரு. கொஞ்சம் ஒரு யோசித்து பாருங்க, இப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இதுவரையிலும் ராணி போல வாழ்ந்த பையன் ஆகார். ஏன்னா ஆபிரகாம் சொல்லுவா, என்னுடைய பிள்ளை. இஸ்மவேல் யாரு? ஆபிரகாமின் பிள்ளை, ஆகாரின் பிள்ளை, சாராளின் பிள்ளை அல்ல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில் உங்களை அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நல்ல கவனிக்கிற தேவ ஜனங்களே, இப்ப ஆகாருக்கு பிள்ளை யாருக்கு பிள்ளை? ஆபிரகாமின் பிள்ளை. சாராள் நினைத்தால் என்னுடைய அடிமை பெண் ஆகார் எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுப்பார். ஆனா வேதம் சொல்கிறது, குழந்தையை பெற்றெடுத்த மாத்திரத்தில் தானே இந்த ஆகார் சாராளை அற்பமாக எண்ணுகிறார். ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, என்ன எப்படி கவனிச்சிருப்பான? எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுத்தரும் யாரு? இந்த ஆகார் என்று சொல்லி தலைக்கு மேல வச்சு கொண்டாடி இருப்பான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த ஆகாரோ தன்னுடைய எஜமான் நாச்சியாராகிய சாராளை அற்பமா எண்ணினாள். அற்பமா எண்ணப்பட்டதினால் துரத்தப்படுகிறாள். சொல்றான், மீண்டும் போய் அடங்கி. இப்ப அடங்கிதான் இருந்து வேற வழி. இப்ப அவன் எப்படி நடத்தப்பட்ட? வேதம் சொல்லுகிறது, அவள் கடுமையாக நடத்தப்பட்டாள். வாசிக்கலாமே, ஆதியாகமம் 16வது அதிகாரம், ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. நல்ல கவனிங்க. தூரம் கேட்கிறான், நீ எங்க இருந்து வருகிறாய்? நீ எங்கே? அவளுக்கு தெரியாது நான் எங்க போறேன். யாருக்கும் அவளுக்கு தெரியாது. ஏனென்றால் துரத்தப்பட்டு விட்டாள். எதனால? தன்னுடைய நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். நீங்க யாரை ஆகிலும் அற்பமாய் எண்ணினீர்களானால் நான் எனக்கு பொருந்தும். நான் யாரை ஆகிலும் அற்பமாய் எண்ணினேனானால் வனாந்திரமான வழிகளில் அலைந்து திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏதோ சொல்கிறது, இந்த சிறியவரில் யாராய் ஒருவனை அற்பமாய் எண்ணினால் அவருடைய கழுத்துல எந்திரங்கள்ல கட்டி. அதுல ரொம்ப நல்லது. எதுனா புரியுது? நல்ல கவனிங்க. வேதம் தெரியுமாய் சொல்கிறது, நடந்தது தெரியுமா? தேவ சந்ததியை பெற்றெடுக்க வேண்டிய அந்த ஆகார் ஒரு துஷ்ட சந்ததியை பெற்றெடுத்தாளர் வேதம் சொல்கிறது. தேவ ஜனங்களே, அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு பின்னாடி வருகிற அந்த இஸ்மவேல் கிடைக்க வேண்டிய முழு சுதந்திரத்தையும் இழந்தாள் என்று சொல்லப்படுகிறது. ஆகார் எங்க அடக்கம் பண்ணப்பட்டான் தெரியுமா? தெரியாது. யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும். சரி, இவள் அற்பமாய் எண்ணினவள், ரெண்டினை அற்பமாய் எண்ணப்பட்டவள். வாசிக்கலாமே, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1-3 வாசிக்கலாமே. யாராயும் உங்களை அற்பமா என்றாங்களா? பார்த்துட்டே இருப்பாரு. நீங்க ஆண்டு பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு நேரம் வரும், சொல்லி எனக்கு ஒரு நேரம் வரும், அவர் என்னை நினைத்தருள்வார். எதுல புரியுது? எதுல புரியுது? அநேகர்கள் அற்பமா என்றாங்களா? சொல்லுவாங்க, அனைவரு காலம் தான் முனைவர், நம்ம காலையில் வரும். அற்பமாய் எண்ணினவர்கள் வனாந்திரத்தில் துரத்தப்படுகிறார்கள். அற்பமாய் எண்ணப்பட்டவரோ கர்த்தரால் நினைவு கூறப்படுகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. வாசிக்க தொடர்ச்சியா. ஆபிரகாம் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தெய்வம் குறித்த காலங்கள் ஒன்று உண்டு. இன்றைக்கு அநேகர்கள் அற்பமா என்றார்களா? தேவன் அவர் குறித்த காலங்கள் ஒன்று உண்டு. அன்றைக்கு தேவன் நம்மளை அற்புதமாக ஆய்வு எல்லாரும் காலங்களை உயர்த்தி இன்றைக்கு அற்புதமாக எண்ணப்படுகிற முன்னிலையில எனக்கு ஒரு நேரம் வரும், எனக்கு ஒரு காலம் வரும். அப்படி தேவனாய் கர்த்தரை அற்புதமாய் அடையாளமாய் நிறுத்துவதற்கு தீர்மானவராய் இருக்கிறார். அடுத்ததாக வேதம் சொல்கிறது, அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கிற 8வது வசனம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருது. இப்படி ஒரு சம்பவம் சாராளுக்கு நடக்குனே தெரியாதுமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி இவங்க எல்லா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவாங்க, எல்லா குழந்தை பேரான வீட்டுக்கு போவாங்க. ஆனா சாராள் இருந்து எப்படி இருந்திருக்கும்? நிறைய சொல்லியிருப்பாங்க, தள்ளி வெளியால் மலடின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? என்னதான் வசதிகள் இருக்கட்டும், என்னதான் ஆசைகள் இருக்கட்டும், இந்த உலகம் அவர்களை புறக்கணித்தது உண்மை. சொல்ல முடியாமா? நான் ஒரு உறவினர் குடும்பத்தினுடைய திருமணத்திற்கு நான் சென்றிருந்தேன். அப்ப அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க அப்படியே ஒதுக்கி வச்சாங்க. ஒதுக்குனாங்கன்னு சொல்றதை விட அவங்களே ஒதுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களே ஒதுக்கிட்டாங்க. எங்க மாமி தான் போய் மயிலாடியில அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதெல்லாம் நீ மாமா, நீ
மாமா உனக்கு உரிமை உண்டுமா, நீ தட்டை தூக்குமா. அவங்க பின்னாடி போனாங்க. இந்த உலகம் என்ன சொல்லும், இந்த உறவுகள் என்ன சொல்லும், யாரு என்ன சொல்லணும்னு சொல்லுமா. உன்னை அற்புதமா எண்ணினவர்கள் முன்னிலையில தேவன் உன்னை அற்புதமாய் மாற்றுவது நிச்சயமே. அல்லேலூயா. எல்லா பிறந்தாலும் வீட்டுக்கு சாராடு போவா, எல்லா இடத்தையும் பின்னாடி ஒதுங்கி நின்று கடைசி பந்தில சாப்பிட்டு வருவா. நடந்தது என்ன தெரியுமா, அவன் வீட்டிலேயே ஒரு பெரிய கொண்டாட்டம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அற்புதமா எண்ணப்பட்டு நம்ம வீட்டுல தேவனுடைய பெரிய கொண்டாட்டத்தை கட்டளையிட போகிறா. அது எல்லாரும் கரங்களை தட்டி, நீ அற்புதமா எண்ணப்படுகிறாயா, உன்னை தான் கர்த்தர் அதிகமா நேசிக்கிறாருமா, உங்களுடைய காலங்கள் கடந்து விட்டது என்று சொல்லி தேவனையோடு வந்திருக்கிறாயா. ஆவியானவர் சொல்லுகிறார், one time start now. உங்களுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது. தேவனுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்ன காலங்கள், அந்த நேரங்களின் நாட்களிலே வந்துவிட்டது என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே திருமணம் பெற்றுகிறார். அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 17வது அதிகாரம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 15 16 வசனங்களோடு வாசிக்கலாமே. ஆதியாகமம் 17 அதனுடைய 15 16. மனைவி சாராயை இனி சாராய் என்று அழைக்காதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். அற்பமா எண்ணினவள் பெற்றெடுத்தது துஷ்ட சந்ததி, ஆனால் அற்பமா எண்ணப்பட்டவள் வேதம் சொல்கிறது அவள் ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் பெற்றெடுத்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, யாரும் அற்பமா எண்ணிட்டு பரவாயில்ல, ஒரு நாள் வரும் ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் ஜாதிகளையும் தாய் என்று போற்றப்படுகிற எந்த அற்பமா எண்ணப்பட்டாலும் அவள் தான் பெற்றெடுத்தாள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஒருத்தி அற்பமா எண்ணினா இன்றைக்கு அநேகர் பேசப்படுவதற்கு முகாந்திரமாய் ஜாதிகளின் தாய் என்று சாராள் அழைக்கப்படுவதற்கு காரணம் தெரியுமா, அன்றைக்கு அந்த ஆதார் அற்பமா எண்ணுறாங்க. இப்ப சொல்லுங்க, யாரு உங்களை அற்பமா எண்ணுறாங்கன்னு சொல்லி கவலைப்படாதுங்க. ஒரு நேரம் வரும், அந்த நேரம் உங்களை இந்த தேசம் கொண்டாடும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா வாசிக்கலாமே. ஆதியாகமம் 11வது அதிகாரம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் அதனுடைய 11 12 வசனங்கள். ஆதியாகமம் எபிரேயர் 11 எபிரேயர் 11 எபிரேயர் 11 அதனுடைய 11 12 வசனங்கள். எபிரேயர் 11 அதனுடைய 11 12 வசனங்கள். உண்மையுள்ளவர் என்று கர்ப்பம் தரிக்க சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் ஜனங்கள் பிறந்தார்கள். ஆகாருக்கு கற்பம் சாவ முன்னாடி தான் பிள்ளையை பெற்றுக் கொடுத்தா. சாராளுக்கு கற்பம் செத்த பிறகு பிள்ளைய பதில் சொல்லுங்க. அற்பம் அவங்களை என்னன்னா, இந்த உலகமே உங்களை முடியாதுனாலும் அந்த நேரத்தில் நான் கற்ப உங்களை அற்புதமாய் மாற்றுவார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, கற்பம் செத்த அவளை கொண்டு தேவன் என்ன செஞ்சாரு, அற்புதங்களை செய்தார். அற்புத அடையாளங்களை இன்றைக்கு பேச உங்களுக்கு இன்னும் புரியபடியா சொல்லணும். வாசிக்கலாமே. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 1 2 வசனங்கள் வாசிக்கலாமே. ஆபிரகாம் வயது சென்று முதிர்வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். வாசிங்க. ஆபிரகாம் தன் வீட்டிலுள்ளவர்களில் வயதில் மூத்தவன். ஆதியாகமம் 23. உயிரோடு இருந்தார். ஆகார் எத்தனை வருஷமா இருந்தா, எங்கமா போனா, எங்கமா அடக்கம் பண்ணப்பட்டா? அற்பமா எண்ணப்பட்டவர்களை தேவன் கணக்கிட்டு கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இவன் எந்த முள்ளு செடிகளை விழுந்தான்னு தெரியாத ஆகார், ஆனா வேதம் சொல்கிறது நேர்த்தியான இடத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறார். அல்லேலூயா. கவலைப்படாதங்க. நம்மளது உலகம் அற்பமா எண்ணுகிறதா, உறவுகள் அற்பமா எண்ணுகிறதா, நம்மளதான் தேவன் ஒரு நாள் அற்புதமாய் மாற்றுவார். அதனால ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 51ஆம் அதிகாரம். ஏசாயா 51 அதனுடைய 1 2 வசனங்கள் ஒருவர் வாசிக்கலாமே. ஏசாயா 51. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட நோக்கி வாசிங்க. அடுத்த வசனம். அதாவது வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் தோண்ட ஒன்றும் இல்லை. அதாவது கற்பம் செத்து போனது. ஒரு நிமிஷம் நீங்க நோக்கி பாருங்க. அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் வாழ்க்கையை நான் எப்படி மாற்றினோ அப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவரை வாக்கு கொடுக்கிறார். சொல்ல நோக்கி பாருங்கம்மா. அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் தான். ஆபிரகாமே சொல்லிட்டாங்க, இனி என்னால என்ன செய்யாது, இனி என்னால குழந்தைய எனக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு, இனி வாய்ப்பே இல்லை. கவலைப்படாதுங்க.
யாரெல்லாம் உங்களை அற்புதமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம நேரம் வருகிற பொழுது தேவன் நம்மளை அற்புதமாய் மாற்றுவாங்க. ஒரு சாராள ஜாதிகளின் தாய் என்று அழைக்க முடியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், அவள் பெற்றெடுத்தது குழந்தைகளை ராஜ்யத்தை. அவன் நம்மளெல்லாம் ராஜ்யங்களை கலக்கும்படியான ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கலாமே. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம். அதனுடைய 30-31 வசனங்கள். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தார். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து இன்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். லேயாள் போதும், நல்ல கவனிங்க. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, லேயாளை காட்டிலும் இந்த யாக்கோபு யார் அதிகமா நேசித்தான்? ராகேல். வேற ஒண்ணு இல்ல. அந்த முந்தின 2 வசனம் வாசிங்க. இப்ப நம்ம அதே முந்தின பகுதியில் 2 வசனம் இல்ல, அதுக்கு முந்தின வசனம். இவளுடைய 7 நாளை ஆதியாகமம் 29, 28, 29, 30. யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காளை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 27ல இருந்து. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காக நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் அந்தபடி யாக்கோபு வாசிங்க. இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாக ராகேலையும் அவனுக்கு மனைவியாக. மேலும் லாபான் அந்த சொல்லப்பட்டிருக்கும் யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலையும் அவன் அதிகமாய் நேசித்து இன்னும் 7 வருஷம் இடத்துல சேவித்தான் என்று சொல்லப்படுகிறது. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்ட. நல்ல கவனிங்க. ஒரு கேள்வி. மூத்த மகள் இருக்கிற பொழுது இளைய மகளை யாராயிலும் திருமணம் செய்ய வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? முதல்ல மூத்தவளுக்கு திருமணம். ஆனா இவ்வளவு துணிகரமா யாக்கோபை கேட்கிற பாருங்க. இளைய மகளனா நல்ல கவனிக்கணுங்க. யாக்கோபு லேயாளை முதலாவது அற்பமாய் எண்ணுகிறான். புரிஞ்சு? எத்தனை புரிஞ்சு? யாக்கோபு லேயாளை அற்பமாய். ரெண்டாவது அப்பா சொல்றாரு, பரவாயில்ல, என்ன செஞ்சேன், என்ன சொல்லியிருக்கணும்? முதல்ல மூத்தவளுக்கு திருமணம் முடியட்டு, ரெண்டாவது நான் பிள்ளை என்ன செய்றேன் காரணி சொல்லி இருக்கணும். அப்படிதானே? 7 வருஷம் கேப் இருக்குது. 7 வருஷம் ஆனா என்ன செய்யல, பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்கல. நடந்தது என்ன தெரியுமா? எப்படி சொல்லுவேன், பகல்ல ராகேலோட நிச்சயதார்த்தம். யாருக்கு? யாக்கோபுக்கு. இரவுல லேயாளோட கல்யாணம். இதுல புரிஞ்சு? ஆமா, அவன் நினைச்சிட்டான் இப்படிதான் கூட முறை போல. இப்படி இங்க இப்படிதான் திருமணம். காலையில் எழுதி பார்த்தாதான் தெரியுது யார் இப்ப பொண்டாட்டியா இருக்கா? லேயாள். அவர் உடனே சொல்றாரு, நீ ஏமாத்திட்டு. அவர் சொல்லியிருப்பாரு, நீ படிச்ச காலேஜ்ல நான் உனக்கு யாரு? ஹெட் மாஸ்டர். நீ எத்தனை பேரை ஏமாத்திருக்க? அவன் ஏமாத்திருக்க. எப்படி சொல்லு, நீ ஏமாத்துனா நீ ஏமாத்த 2 பேரு இருக்கதான் செய்வான். இப்போ நான் புரிஞ்சிருக்கோம், ஏய் நான் தான் ஏமாத்துறதுல டிகிரின்னு பார்த்தா இவர் பெரிய ஆளா இருப்பார் போல இருக்கு. அப்படிதானே? கவனிக்கதை வச்சாங்களே. லேயாளை யாக்கோபு முதலாவது அற்பமா எண்ணுகிறான். தகப்பனாரிடத்தில் யாக்கோபு சொன்ன பொழுது இவன் சொல்லியிருக்கணும், முதலாவது மூத்தவளுக்கு திருமணம் முடியட்டு, அப்ப நமக்கு ராகேல தானே சொல்லியிருக்கணும். தகப்பனார் அற்பமா எண்ணுகிறான். 3வது வேதம் சொல்கிறது, வாசிக்கலாமே. அதனுடைய 31. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர். வாசிங்க. அதனுடைய 30வது அதிகாரம் 1வது வசனம். பிள்ளை பெறாதை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி. இந்த லேயாளை அவருடைய குடும்பம் முழுவதும் அற்பமாய் எண்ணுகிறது. என்னது? அற்பமாய் எண்ணப்படுகிறாள். அது மட்டுமல்ல, வாசிக்கலாமே. அற்பமாய் எண்ணின ராகேல், அற்பமாய் எண்ணப்பட்ட. முதல்ல சொன்னேன், அற்பமாய் எண்ணின ஆகார், அற்பமாய் எண்ணப்பட்ட சாராள். நீங்க எப்படி எடுத்துக்கணும்? அற்பமாய் எண்ணின ராகேல், அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள். சொல்லுங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அற்பமாய் எண்ணின ஆகார், அற்பமாய் எண்ணப்பட்ட சாராள், அற்பமாய் எண்ணின ராகேல், அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள். திரும்பியா எல்லாரோட சொல்றோமா? அற்பமாய் எண்ணின ஆகார், அற்பமாய் எண்ணப்பட்ட சாராள், அற்பமாய் எண்ணின ராகேல், அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள். நல்ல கவனிங்க. அற்பமாய் எண்ணின ராகேலை குறித்து வேதம் சொல்கிறது, அவளை யாக்கோபு அதிகமாய் நேசிக்கிறான். ஆனால் இந்த லேயாளையோ அவன் அதிகமாய் நேசிக்கல. வேதம் சொல்லுகிறது அவளை அற்பமாய் எண்ணினார். 2வது வேதம் சொல்லுகிறது ராகேலுக்கு 20 வருஷம் பிள்ளை. எத்தனை வருஷம்?
நீங்க பிறரை அற்பமா எண்ணினா உங்க வாழ்க்கை ஒரு கேள்விக்குறிதான். இப்ப எதுல புரியுது? நான் அதனாலதான் அங்க யாரு பாடினாலும் யாரு பிரசங்கம் பண்ணினாலும் யாரையும் அற்பமான்றது இல்லையா. எல்லாரும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற வாய். நம்ம எல்லாரும் இதை படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்படிதான் தேவ சமூகத்தில் நம்ம படிக்க வந்திருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால யாரும் இறந்தவர்களும் அல்ல, யாரும் தாழ்ந்தவர்கள், அவருடைய பார்வைக்கு எல்லாரும் சரி சமம். ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, வாசிக்கலாமா? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். அவங்களுக்கு இன்னும் புரியும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வரை. இங்க வேதம் சொல்கிறது, அவள் தன்னுடைய சகோதரியின் மேலே பொறாமை கொள்ளுகிறான். வாசிக்க 2வது வசனம். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனா என்றால், அப்பொழுது அவள் இதோ என் வேலைக்காரியாக பில்காள் இருக்கிறாரே. பிறரை அற்பமா எண்ணினவள் வழி மாறுகிறாள். இதெல்லாம் புரியுது? புரியுதா? ஏற்கனவே 2 யாருக்கு? யாக்கோபு. ஏற்கனவே 2 அங்கேயே அங்கே இழுபறி நடந்துட்டு இதுல 3வது ஒரு ஆளை கொண்டு இன்வால்வ் பண்ற யாரு? பிறரை அற்பமாய். நல்ல கவனிங்க, நாம் பிறரை அற்பமா எண்ணுகிற பொழுது நம்ம மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, மழுங்குது. என்ன புரியுது? நம்ம என்ன இருக்கு பாத்தீங்களா, என்ன நினைக்கணும் தெரியாம போய்விடுது. ஏன் தெரியுமா? நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். அதாவது நான் உயர்ந்தவன் என்று நினைக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கு? அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாக. இங்கே அப்படித்தான் ராகேலுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவங்க என்ன ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நம்ம எப்படி செய்வோமா? நமக்கு குழந்தை இல்லைன்ட்டு இப்படி எங்கேயாவது நடந்திருக்கா? ஹோல் வேர்ல்டில் எங்கேயாவது நடந்திருக்கா? ஆனால் பைபிளில் சொல்லப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? பிறரை அற்பமா எண்ணங்களுடைய சிந்தனைகள் மழுங்கடிக்கப்படுகிறது. அப்படி நாங்கள் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வேலைக்காரியை நீ சேரும், எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க என்று சொல்கிறதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 34, 35 வசனங்கள் நாம் வாசிக்கிற பொழுது, அவர்கள் அந்த சீரிய தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது, வாசிங்க 31, 34, 35. அதாவது யாக்கோபு தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறாரு, இன்னொரு குழந்தை இல்லாம இருக்கிறது காரணம் கர்த்தர் கற்பதை செஞ்சிருக்கிறாரு, அடைச்சிருக்கிறாரு. அப்போ உனக்கு யாரு தான் குழந்தை தர முடியும்? கர்த்தர் தான் தர முடியும். 20 வருஷம் கழிச்சு கர்த்தர் ராகேலுக்கு குழந்தை கொடுக்கிறார். யோசேப்பு என்ற ஒரு புத்திரனை கொடுக்கிறார். அப்பமாவது மண்டையில கொஞ்சம் வாய்க்கணுமா இல்லையா? இல்ல. ஆனா சீரிய தேசம் தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து புறப்படுகிற பொழுது வேதம் சொல்கிறது, சொருபத்தை எடுத்துட்டு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மண்டை மடங்கி இருக்கும் பாருங்க. பிறரை அற்பமா எண்ணுகளுடைய வாழ்க்கை நிச்சயமா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதோட இருந்து விடாதபடி வாசிக்கலாமா? ஆதியாகமம் 35 அதனுடைய 18, 19 வசனங்கள். ஆதியாகமம் 35 அதனுடைய 18, 19 வசனங்கள். கர்வாலி மரத்தின் கீழ் அப்படி போட்டுருக்கும்ல, இந்த கர்வாலி மரத்தின் கீழ் என்ன செஞ்சாள் இவள்? அடுத்த வசனம் வாசிங்க. அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறை. நல்ல கவனிங்க, போற கானானுக்கு போகிற வழியில் தானே இந்த ராகேல் என்ன செஞ்சுவானா? கானானை காணல. பிறரை அற்பமா எண்ணுகிறவர்கள் கானானை சுதந்திரிக்க முடியும். எல்லாம் புரியுது? நான் இன்னும் சொல்லுவேன், நான் பிறரை அற்பமா எண்ணினால் பரலோகம் என்கிற கானானை பார்க்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, இந்த ராகேல் கானானை பார்க்கவே இல்லை. கானானை பிறரை அற்பமா எண்ணினவள். இப்போ எண்ணப்பட்ட அந்த லேயாளின் வாழ்க்கை நம்ம ஒரு நிமிஷம் பார்ப்போமா? ஆதியாகமம் 29 அதனுடைய 31 இருந்து வாசிக்கலாமே. சொல்லுங்க, நான் அற்பமா எண்ணப்பட்டேன்னா சொல்லுங்க, நான் அற்பமா எண்ணப்பட்டேன்னா கர்த்தர் என்னை காண்கிறார். வாசிக்கலாமா? 29 அது 31 இருந்து, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று எப்பா வாசிக்க தொடர்ச்சிய அவள் கற்பம் தரிக்கும்படி அற்பமா எண்ணப்படுகிறவர்களை யாரு பார்க்கிறது? கர்த்தர் கண்டாரா? அப்படியே வாசிங்க. லேயாள் கர்ப்பவதியாக இருக்கும் குமாரனை பெற்று சொல்ற கர்த்தர் என்னை கண்டார், என்னை பார்த்தோம். அடுத்த வசனத்தில் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் சொல்லுங்க. நான் அற்பமா எண்ணப்பட்டால் நான் கேட்கிறத அவர் கேட்கிறார். இதுல புரியுது? நான் சொல்றது அவரு வசனம் தான் போட்டிருக்கு. அவர் கேட்டருளி எப்படி
அந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு வாசிங்க. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி இப்ப ராகேலுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதான் சொல்லாத 30வது வந்த பொறாமை கொண்டு தன்னுடைய சகோதரியாகிய லேயாளின் மேல பொறாமை கொண்டு நீ எனக்கு பிள்ளை கொண்டு தான் சாகுறேன், நாங்களுமே செத்து தொலை, நீ அம்மா நீ இருந்து உயிர முன்னாடிதான் சொல்லியிருப்போம். ஆனா யாக்கோபு அப்படி இல்லை, ரொம்ப நேசிச்சுட்டான் பாத்தீங்களா, அதனால அவனுக்கு அந்த வார்த்தை தெரிஞ்ச முடியல, சொல்ல முடியல. வாசிங்க தொடர்ச்சியா. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னை சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு வாசிங்க மறுபடியும் 17வது வசனம் 17 30 17 தேவன் லேயாளுக்கு இல்ல 30 17 தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார், கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு வாசிங்க 20 அப்பொழுது லேயாள் தேவனுக்கு நல்ல ஈவை தந்தார். அவர் என்னுடைய வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று வாசிங்க 21 பின்பு அவள் குமாரத்தையும் பெற்று அவளுக்கு 7 பிள்ளைங்க. என்ன பிற அற்பமா என்னன்னா அவர் பூரணப்படுத்தாம விட மாட்டார், பரிபூரண நன்மைகளை தராமே விடவே மாட்டார். அல்லேலூயா. ஏதோ சொல்லுவது லேயாள் அற்பமா எண்ணப்பட்டால் வந்தது என்ன தெரியுமா? ஏதோ சொல்லுகிறது தேவஜனங்களே, யூத ராஜ சிங்கத்தினுடைய சந்ததியை பெற்றெடுத்தது யார் தெரியுமா? இந்த லேயாள். எவ்வளவு பெரிய பாக்கியன, அற்பமா எண்ணப்பட்ட சந்ததிகள் தான் இயேசு பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது சாராளோடு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டது யாரா? இந்த லேயாள். அல்லேலூயா. கண்களை உயர்த்தி இந்த உலகம் என்னை அற்பமா எண்ணினாலும் என்னை அற்புதமாய் மாற்றுகிற இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்து வேதம் சொல்கிறது அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளின் வாழ்க்கை மலர்ந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கை தேவன் மலர பண்ண இந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்யபடியாக விரும்புகிறார். சாராள் அற்பமாய் எண்ணப்பட்டால் ராஜ்யங்களை பெற்றெடுத்தாள், இன்றைக்கு பேசப்படுகிறாள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால் 7 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். தகப்பனால் தன்னுடைய கணவனால் அதிகமாக நேசிக்கப்படுகிறாள். லேயாள் அப்படி அல்ல, ராகேல் அப்படி அல்ல. கானானை சூழ்நிலைக்க முடியாதபடி செல்லுகிற வழியிலே மறித்து விடுகிறார். பங்களுக்காதபடி நீங்கள் பிறரை அற்பமாய் எண்ணுகிறவர்களா அல்லது பிறரால் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களா? இது நான் சொல்ல புரியுது? நீங்கள் பிறரை அற்பமாய் எண்ணுகிறவர்களா அல்லது பிறரால் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களா? நான் பிறரை அற்பமாய் எண்ணினா என் வாழ்க்கையில் ஒரு கேள்வி, பிறனை அற்பமாய் எண்ணினால் என்னுடைய வாழ்க்கை அற்பமாய் மாறும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. 3வது நபரை காண்பித்து கொடுத்து விட்டு சங்கீதம் 22 அதனுடைய 24வது வசனம் வாசிக்கலாமே. சங்கீதம் 22 போத நல்ல கவனிங்க. இங்க சங்கீதக்காரனை தாவீது இந்த வசனத்தின் இந்த சங்கீதங்களை எழுதுகளை பார்க்க முடிகிறது. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர். நமக்கு நல்லா தெரியும் இந்த தாவீது என்ன செய்து கொண்டிருந்தான்? ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். வேதம் சொல்கிறது அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசி ஒரு குடும்பத்துக்கு வர்றாருன்னா அல்ல ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வர்றாருன்னா அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரில் எல்லாரையும் கூட்டி சேர்க்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஈசாயோ தன்னுடைய கடைசி பிள்ளையான தாவீதை அற்பமாய் எண்ணினார். என்னது? ஆடு மேய்க்கிறவன் தானே, குடிசை வீட்டுல தானே இருக்கிறீங்க, ஓடு வீடு தானே, நீ என்ன படிச்சிருக்கிறா? உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? நீ உனக்கு ஆஸ்தி இருக்கிறதா, அந்தஸ்து இருக்கிறதா, பதவி இருக்கிறதா, புகழ் இருக்கிறதா, நீ உயரத்தில் இருக்கிறாயா? இப்படி என்றுதானே இந்த உலகம் நம்மளை அற்பமாய் எண்ணுகிறது. இங்கே அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆடு மேய்க்கிறவன் என்பதனால ஏன்னா 3 பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் யுத்த வீரர்களாய், அதாவது ராணுவத்தில் இருந்தாங்களா? எதற்கு 3 பேர், அண்ணனை 3 பேர் ராணுவத்தில் இருக்கிறாங்க. மீதி 4 பேர் அரசு குடும்பத்தில், அதாவது அரண்மனையில் பணி செய்கிறார்கள். இவனுக்கு எந்த தவறையும் கிடையாது. அதனால அவனை இந்த உறவுகள் அற்பமா வேதம் சொல்லுகிறது. ஈசா அவருடைய தகப்பனும் தாய்மானை அற்பமா எண்ணுகிறார்கள். அடுத்ததாக அப்படியே நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா வாசிங்க அதனுடைய 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? அதனுடைய 17ஆவது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம்.
என்று எலியா கேட்டபோது தாவீதின் மேல் கோபம் கொண்டு இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள இந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை போதும், யுத்தத்தை பார்க்க அல்லவா? எவ்வளவு அற்புதமா என்ற பாருங்க. உனக்கு யுத்தத்துக்கு என்னடா சம்பந்தம்? வேடிக்கை பார்க்க வந்தியா? சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்ல விளையாட்டு வீரர் நல்லா கவனிச்சு பாருங்க. வேடாம ஒருத்தன் அற்பமா என்னவாங்க, நீ என்ன அடிச்சிருக்கியா, நீ என்ன அடிச்ச பந்தலாசி புரியுது. இங்கே அப்படித்தான் இந்த 3 வைத்த வீரர்கள் தாவீதை பார்த்து கேட்கிற இந்த யுத்தத்தை பார்க்க வந்தார். ஒரு கேலியான, அதாவது கேலியான ஒரு பேச்சு. ஆடை யாருக்கு விட்டு வந்தார்? ஒன்னு நம்பி கொடுத்த ஆடை எங்க? நீ ஆடு மேய்க்குதான். நிறைய சொல்லுவாங்க, நீ மாடு மேய்க்க கூட லாய்க்க முடியாது. இப்படிதான் தோவாளையில் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சர் அந்த பையனுக்கு எப்போ திட்டே இருப்பாங்க, நீ மாடு மேய்க்க கூட லாய்க்க முடியாது. இந்த பையன் எனக்குள்ள அந்த வார்த்தை அப்படியே பதிஞ்சிச்சு. வார்த்தை பதினெல்லாம் தாங்க முடியல. ஒரு நேரம் வந்தது, நமக்கு தெரியுமா, கவர்மெண்ட் ஆசிரியர் ரூபாய் கொடுத்து அதே ஸ்கூல்ல நினைச்சுவாங்க சாப்பிட்ற வரைக்கும். அங்கேதான் இதை ஒரு நாள் ஒரு 7 மாட்டை வாங்கிட்டு போனோம். போய் பின்னாடி ஸ்கூலுக்கு பின்னாடி விட்டு மேய்ச்சிக்கிட்டு டீச்சரை கூப்பிட்டா, டீச்சரை வாங்க பாருங்க, மாடு மேய்க்க விடுறீங்க, நான் மாடுதான் மேய்ச்சிக்கிட்டு எதுன்னு புரிஞ்சு மாடு மேய்க்க விடுறீங்க பாருங்க, நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான் டீச்சரை. அப்படி அல்ல, எதுக்க முடியாதுங்கிற அதை விட நம்ம மேலானவர்களாய் மாற வேண்டும் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். இங்கே அப்படிதான், நீ ஆடு மேய்க்கதான் லாய்க்கிட்டாங்க. வாசிங்க அதனுடைய தொடர்ச்சியை. யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கலவா? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகாரம் நான் என்ன செய்வேன் அறிவு. அதற்கு தாவீது, இப்பொழுது நான் செய்தது, நான் வந்ததற்கு முதலாவது தகப்பன் அவனை அற்பமா எண்ணுகிறான், 2வது சகோதரர்கள் அவனை அற்பமா எண்ணுகிறார்கள். அதனால சங்கீதக்காரனை தாவீதுடைய பாடல் இப்படியாக சொல்லிப்பான், என்னுடைய தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லப்படும். அப்போ தாய், தகப்பனார், சகோதரர்கள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாரும் தாவீதை அற்பமா எண்ணுகிறார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஆதி அந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரம், 1 சாமுவேல் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் வாசிக்கலாமே. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கும்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் யாரோடு இருந்தது? தாவீதோடு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவ ஜனங்கள் அங்கு கவனிக்க, யார் உங்களை அற்பமா எண்ணுகிறார்களோ அவர்கள் முன்னிலையில நம் தலையை உயர்த்துகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா, யெகோவா, தகப்பனார் என்னை அற்பமா எண்ணினது உண்மைதான், சகோதரர்கள் என்னை அற்பமா எண்ணினது உண்மைதான், உறவுகள் என்னை அற்பமா எண்ணினது உண்மைதான். ஆனால் யார் என்னை அற்பமா எண்ணினார்களோ அவர்கள் முன்னிலையில் என் தலையை உயர்த்துவது, என் தேவனை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவது நிச்சயமே. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நடந்ததுன்னு தெரியுமா? நாட்கள் சொன்னது, எந்த ராணுவத்துக்கு நீ வர முடியாதுன்னு அந்த ராஜ் அவனை கேன்சர், அதாவது நீங்க கவனிங்க, 8 பிள்ளைகள் தானே, 8 பேரும் ராணுவத்துடைய தேர்வுக்கு போனாங்க. 3 பேர் செலக்டட், 3 பேர் ராணுவத்தில் செலக்டட், மீதி 4 பேர் அரண்மனையில் சேவிக்கிற தகுதியை பெறுகிறார்கள். இவன் ரிஜெக்டட். யாரு? தாவீது. அப்பதான் தகவல் சொல்றாரு, நீங்க ஒண்ணுக்கு லாக்கி கொஞ்சம் ஆடு கிடக்கிறது, நீங்க செய். வனாந்திரமான இடத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. நடந்தது என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? அதனுடைய 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது 17வது வசனம் வாசிங்க. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, பிரதித்திரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு. அற்பமாய் எண்ணப்பட்டவர்களுக்கு முன்னாடி அற்புதமா மாற்றுவதற்கு இதை விட வேற என்ன குவாலிபிகேஷன் வேணும்? புரியுது? ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வாசிக்கலாமா? வாசிப்போமா? அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். இதை விட மேன்மை கர்த்தர் அவனோட கூட இருக்குதா? ஒண்ணுமே உனக்கு இதுக்கு சரிபட்டு இப்ப ஏதாவது மிஸ் ஆகுத குவாலிபிகேஷன், ஏதாவது குவாலிஃபிகேஷன் ஒன்றும் மிஸ் ஆகல. அவ்வளவு என்ன செய்ய உள்ள அடக்கி வைத்து இருக்கிறார். இது எப்போ நடந்துமா? எப்பொழுது சகோதரர்கள் முன்னிலையில் அபிஷேகம் பண்ணப்பட்டதோ, என்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறாரோ அன்று முதல் அற்பமா எண்ணப்பட்டவர் முன்னிலையில நம் தலையை உயர்த்துகிற கர்த்தர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வாசிக்கலாமா? அதனுடைய 19வது வசனம். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி
இப்ப அவ அப்பா ஈசாய்க்கு எப்படி இருந்திருக்கு? ஈசாய்க்கு செத்துருவான். ஒண்ணுக்கு உதவாதுன்னு ஒண்ணுக்கு ராஜா கொண்டாருமா. ஒரு யோசிச்சு பாருங்க, ஒண்ணுக்கு உதவாதுன்னு அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, உறவுகள் சொல்லிச்சு. ஆனா எங்க அப்பா பரமன் தகப்பன் சொல்ற, நீ தாண்டா வேணும் தேசத்துல கிரியை செய்கிற, அந்த காலத்தில் நல்லவர்களை துரத்துகிற அதிகாரம் உனக்கு தான் இருக்கு, நீ தான் எனக்கு வேணும் என்று உங்களை அழைப்பு நிற்கிறான். ராஜா அழைச்சாரா இல்லையா? அழைச்சாரா இல்லையா? உன்னால தான் முடியும். இந்த அந்த காலத்தில் வல்லவில்லை, நீ வாசித்தாதான், நீ பாடினாதான், நீ ஆரம்பித்த விஷயம் செயலக்கப்பட முடியும் என்று சொல்லி எத்தனை ஆயிரம் இல்ல லட்சம் ஜனங்கள் தேசத்தில் இருப்பாங்க. ஆனால் சொல்கிறது, அந்த ராஜாவாகிய சவுல் தாவீதை அழைத்து அனுப்பும்படி ஆட்களை அனுப்பினான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இப்பதான் ஈசாய் தெரிஞ்சிருக்கோம், நான் உனக்கு உதவாதுன்னு நினைச்சத நீ கர்த்தர் உயர்ந்து அழைக்கிறதுல ஒரு நிறுத்துவது கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதுக்கு பின்ன பகுதியில் சொல்லப்படுகிறது. அந்த அதனுடைய 1 சாமுவேல் அதனுடைய 17வது அதிகாரம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். திரும்பி போய் அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையும் இந்த தாவீது எதற்காக மீண்டும் ஆடுகளை மேய்க்க போனார் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. அதுதானே, இவர் எதற்காக மீண்டும் போனார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எப்படி? ஒரு நோக்கம் உண்டு. அந்த நேரத்தில் அந்த 17வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யுத்தங்கள் நடப்பதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். வாசிங்க அதனுடைய 17வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். பெலிஸ்தர் அந்த பக்கத்திலும் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேல் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே அங்கதான் வாராரு காத்தூரானாகிய கோலியாத் வந்து இருக்கிறார். நல்லா கவனிங்க, நான் ஒரு காரியம் சொல்லிட்டா, நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, எதற்காக தேவன் சவுலை விட்டு தாவீதை பிரித்து கொண்டு போனார் யாருக்கா தெரியுமா? நான் உங்களுக்கு ரகசியம் சொல்லித்தாரேன். அந்த அப்படி வாசிக்க தொடர்ச்சியா. அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். ஆமா, அவன் எப்படி பார்க்கணும்? இப்படிதான் பார்க்கணும். அப்ப பார்த்தாலே எல்லாருக்கும் என்ன இருக்கும்? பயம். இப்படித்தான் இஸ்ராயேல் ஜனங்கள் அனைவரும் பயப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமே. அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழ் இருக்கத்தக்க நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களிலேயே சவுலுக்கு மேலான ஒருத்தனும் இப்ப அவனே பயந்து எங்க இருக்கிறான்? அரியணையிலே ஒட்டிட்டு. புரிஞ்சு இன்னொரு குவாலிஃபிகேஷன் சவுல்ட்ட உண்டு. 1வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவன் சாதாரணமானவன் கிடையாது, பராக்கிரமசாலிக்கு பிறந்தவன். அதாவது புலிக்கு பிறந்தது புனியாகுமா? அப்ப இவருக்கு என்ன உண்டு? பராக்கிரமம் உண்டு. ஆனா இப்ப இவன் யாரு? கோலியாத்தை கண்டு பயந்து அடி ஒரு மூலையில போய் முடங்கி கிடக்கிறான். அப்படித்தானே? எதுல நான் சொல்றது புரியுது? இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துலதான் ஒருத்தர் வர்றான். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது. வாசிங்க அதனுடைய 16வது வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் எப்படி சொல்லுங்க, தாவீது ஒரு தற்செயலா வந்தவர் தான். தாவீது தற்செயலா வந்தாரு. ஆனா ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னே அவனை முன் குறித்து விட்டார். அல்லேலூயா. எப்ப நம்ம தற்செயலா வந்தோம், ஆனா நம்மள தேவன் முதல்ல முன் குறித்து விட்டார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவன் வந்தது சகோதரர்கள் சேமம் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு பார்க்க வந்திருந்தாங்க. உங்களுக்கு அந்த வசனத்தை காட்டி தர பாருங்க. வாசிங்க அதனுடைய 17வது வசனம். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பைத்தையும் 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற ஒரு சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கும் அதிபதியானவனிடத்தில் கொடுத்து சகோதரர் சுகமாய் இருப்பார். இருக்கிறானா இல்லையானே பார்த்துட்டு வான்னு வந்ததாங்க. ஏன்னா பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் அப்படி நடந்துட்டு இருக்கு. எந்த நேரம் வேணாலும் பெலிஸ்தர் இஸ்ரவேலை போட்டு தள்ளிடுவான். ஏன்னா எல்லாரும் பயந்து அழுகி கொண்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி எங்க தெரியும்? ஒரு அதாவது ஊர்ல அவ்வளவு தெரியும். அதனாலதான் ஈசாய் முதிர் வயதா இருந்ததுனால ஏன்னா இப்ப எல்லாரும் எங்க போயிட்டான்? பாளையத்துக்கு போயிட்டான். எல்லாரும் 7 பிள்ளைகள் எங்க போயிட்டாங்க? யுத்தத்துக்கு போயிட்டாங்க. முன்னாடி 3 இப்போ நிறைய யுத்த வீரர்கள் தேவை இருந்ததுனால அவருடைய சகோதரர்கள் கூட யுத்தத்துக்கு போயிட்டாங்க. அதனால இப்ப ஆள் இல்ல. அந்த நேரத்துல ஆடு மேய்ச்சல் பண்ணி போய் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அவன் இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு வாடான்னு சொல்லி அனுப்புனா. இங்க வந்து பார்த்தா ஆன தண்டியில் ஒருத்தன் நிற்கிறான் உயரமா. எப்படி கேட்கறாங்க? யாரு நீ? நம்ம கேட்போம் உடுத்தமும் வாடர்மான்ல இருக்கும்.
உண்மையா இல்லையா? அப்பா நம்மகிட்ட என்ன சொன்னாரு? கொடுத்தமா வந்தமா. இது நம்ம புரியுது, புரியுதா இல்லையா? அப்பா என்ன சொன்னாரு? கொடுத்துட்டு இருக்கிறதா இல்லையான்னு பார்த்துட்டு நான் என்ன செய்வேன்? கொண்டு கொடுத்துட்டு முதல்ல இருக்கீங்களா நான் மாறிட்டு. ஆனா தாவீது அப்படி இல்லை. வாசிங்க அவருடைய 17வது அதிகாரம் அதன் 22வது வசனம். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு எங்க வாசிங்க தொடர்ச்சியா இப்ப கேட்டுட்டான். உள்ள போய் நீ எல்லாம் இருக்கல, அங்க என்ன பிரச்சனை? அடுத்தது வாசிங்க. அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடினார்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலர் நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ? இந்த விளம்பரம் நல்ல கவனிங்க. இந்த விளம்பரம் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கும். யார் இந்த கோலியாத்தை கொல்லுகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்குமா? வாசிங்க. தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பான். அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நின்றவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன். அதற்கு ஜனங்கள் தைரியமா பாளையத்துல உள்ள போய் துணிகரமா நின்று போர் சேவகரோடு துணிந்து பேசுகிறான். இவனை பார்த்த சகோதரன் கேட்கிறான், யுத்தத்தை பார்க்கையா வந்தாங்க. சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? யுத்தத்தை பார்க்க வந்தவன் அல்ல, யுத்தம் செய்யும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேசத்தில் நடக்கிறவர் பார்ப்பதற்காக அல்ல, தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமங்களுக்காக திறப்பு என்று மன்றாட வேண்டும் என்று, நீ யுத்த ஜெப வீராங்கனையாக மாற வேண்டும் என்று தேவனாய் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிற தேவ ஜனங்களே, வாசியம் 29வது வசனம். அதற்கு தாவீது, நான் இப்படி செய்தது என்ன? நான் வந்ததற்கு வாசிங்க 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி அப்பொழுது சவுல் தாவீது நோக்கி இப்ப சவுல் தாவீது அற்பமா என்றான். உன்னால நான் யார் தெரியுமா? நான் ஒரு பராக்கிரமசாலிக பையன், என்னை விட உயர்ந்தவன் நம்ம இஸ்ரவேல் நாட்டிலே கிடையாது, என்னால முடியல உன்னால முடியாது என்று தாவீதை அற்பமா எண்ணுகிறான். அவன் சொல்றான், வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, நான் சொன்ன பாத்தீங்களா, தாவீதை ஏன் ஆண்டவர் திரும்ப சவுலை விட்டு வனாந்திரத்துக்கு போய் சொன்னார்? வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு விசை சிங்கமும் வந்தது. இப்ப சவுல் நினைச்சிருப்பான், நல்லா உருட்டுடா. புரியுது? நல்லா உருட்டு, நல்லா நீ கதை விடுறானா? நான் யார் தெரியுமா? அந்த நாட்டுக்கு ராஜா, நீ ஏண்ட கதை? சரி, இப்ப என்ன செய்ய போறான்? அவன் சொல்றான், நான் கோலியாத்தை எதிர்த்து சண்டை போறான். அவன் தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு தலையில எழுதி வச்சது அவ்வளவு நன்மையோடி தாவீது சொல்லி முடிஞ்சு. சரி, ஆசைப்படுறான், ஏதோ பொண்ணுக்கு மேல ஆசைப்பட்டுட்டான், ஐஸ்வர்யத்துக்கு மேல ஆசைப்பட்டுட்டான், நாட்டில் இருக்கிற எல்லா சர்வமானியும் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு என்ன செஞ்சுட்டான்? தன்னுடைய உயிரை மாய்க்கிறதுக்கு வந்துட்டான். சரி போடா, சரி போறதே போறா, என் உடைய நீ. அவன் சொல்றான், எனக்கு இதெல்லாம் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு பழக்கம் இல்லாதத முயற்சி பண்ணாது. எதுல சொல்றேன் புரியுது? எனக்கு எது வரலையோ அதை விட்டுறோம், எது வரலையோ அதை, எது வருதோ அதை நம்ம என்ன செய்யணும்? செயல்முறை படுத்த. எதுல புரியுது? நல்ல கவனிங்க. இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது. வாசிங்க அதனுடைய 17வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். 17வது அதிகாரம் 37 வாசிங்க. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் கடைசியா சொல்லிவிடான், கர்த்தர் உன்னை காப்பாராக, கர்த்தர் உன்னை. எல்லாம் அவருக்கு மேல பாரத்தை போட்டுட்டு போவா, நீ வந்தா திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. கடைசி வசனம் வாசிங்க. இல்ல சாரி, 39. அதுல எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அதை கலைந்து போட்டுக்கிட்டு தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு
ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தண்டையிலே போனான். இவன் பெலிஸ்தனை பாருங்க, 42வது வாசிங்க. பெலிஸ்தனை சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவனும் அற்பமா என்றான். அவனும் யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் நம்மளை அற்பமா தான் எண்ணும். ஒருவேளை நம்ம தோற்றத்தை பார்த்தா இருக்கலாம், அல்லது நம்முடைய ஏழ்மை நிலையா பார்த்தா, இல்ல நம்மளுடைய கல்வி நிலை பார்த்தா இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு இருக்கிற ஆஸ்திகளை பார்த்தா இருக்கலாம். இப்படி ஒவ்வொருவரும் நீங்க பாத்தீங்கன்னா தாவீதுடைய பிறந்த நாள் முதல் இருந்து அவருடைய வாழ்க்கையில் அநேகரால் அற்பமா எண்ணப்படுகிறார். தகப்பனால் அற்பமா எண்ணப்படுகிறான், தாயாரால் அற்பமா எண்ணப்படுகிறான், சகோதரர்கள் அற்பமா எண்ணப்படுகிறான், சவுலால் அற்பமா எண்ணப்படுகிறான். இங்க வந்து யுத்தத்துக்கு வந்ததுன்னா கோலியாத்தாலும் அற்பமா எண்ணப்படுகிறான். வாசிக்கலாமா? தொடர்ந்து பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நல்ல கவனிங்க, தாவீது கோலியாத்தை எதிர்க்கும்படியாக புறப்பட்டு வருகிற பொழுது தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம், சிங்கம் கரடி தப்புவித்த கர்த்தர். இந்த கோலியாத்துக்கு என்ன செய்வாரு? அவன் நினைச்சான் ஒண்ணு சிங்கமா இருக்கணும்னா உள்ள போச்சுதான் தெரியுது, சிங்கம் இல்ல கரடி இல்ல நாய். எது புரிஞ்சுது? நாய் அடி எது போதும், கல்லு போதும். இப்படி புரிஞ்சுது. நல்ல கவனிங்க, அற்பவங்கள் என்றாங்களா ஒரு நேரம் வரும், அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்தி உயர்த்தி எல்லாரும் அற்பமா எண்ணினார்கள். ஆனா வேதம் சொல்கிறது அவன் எல்லாரும் கையில ஈட்டி இருந்தது, கேடகம் இருந்தது, பட்டயம் இருந்தது, உடை அணிந்திருந்தார்கள். ஆனா தாவீது ஒண்ணு கிடையாது, கர்த்தர் இருந்தார். நம்மளை அற்பமா என்றாங்களா, கர்த்தர் நம்மளோடு இருந்தார்னா எல்லாரும் முன்னிலை நம்மளை உயர்த்துவது நிச்சயம். பாருங்க, தாவீது உள்ள போயிட்டார். எங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறான். என்ன கொஞ்ச நேரத்துல ஆகாயத்து பறவைகள் வந்து தாவீதுடைய உடல் என்ன செய்யும்? கொத்தி சாப்பிடும். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க. அதனுடைய 45வது பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு சொல்ற பாருங்களா, ஒன்றை தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாரு. நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை வாங்கி விட்டு பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும். இவன் என்ன சொன்னான்? நீ வா, உன்னைய கொன்னு ஆகாயத்து பறவைகளுக்கு. இவன் சொல்லலாம், ஒன்னிய மட்டுமல்ல அவன் கூட சேர்ந்தவனே இல்லாம. எதுல புரியுது? அற்பமா எண்ணப்பட்டவர்கள் எல்லாம் உயர்த்தும் போது இப்படிதான் தேவன் பயன்படுத்துவாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இன்றைக்கு உலகம் நம்மளை அற்பமா எண்ணலாம், கவலைப்படாதுங்க. நீங்க சொல்ல பாருங்க, இன்றைக்கு தினம் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுப்பாரு. நான் உனக்கு ஒன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினால் ரட்சிக்கொள்ள என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்கள் எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது சீக்கிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து போதும். இப்ப சுழற்றிட்டு இருக்கச்சுதான் எனக்கு ஒரு கேள்வி தாவீது, தாவீதே ஒருவேளை குறித்து அவசியம் ஒரு சான்ஸ் உண்டு தாவீது, அடுத்த சான்ஸ் இல்லை. தாவீது என்ன சொன்னாரு? என் கைகளை போருக்கும் என் வீரர்களை யுத்தத்துக்கு புலங்களை தட்டி அடிச்சு அடி நெச்சு அடி எல்லா கரங்களை தட்டி இனி அடிக்கிற அடி ஒவ்வொரு அடி நெச்சுதான் நமக்கு முன்பாக எந்த பெலிஸ்தர் சேனைகளும் இனி நிற்க முடியாது. நம்மளை அற்பமாக எண்ணுகிற